மதங்களால் நாங்கள் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கோம். ஓகே. நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கோம். பண ரீதியாக, ஃபேமிலியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டதுனால இது இயேசுவும் அப்படிப்பட்டவர் தான் சொல்லிட்டு அவர் எனக்கு பிடிக்கல. ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கக்கிட்ட நான் யோசிச்சேன், இவங்க யார், நமக்கு யாருன்னே தெரியாதே, முன்ன பின்ன தெரியாதவங்களா இருக்காங்களா, ஆனாலும் எவ்வளோ ஒரு கன்சர்னாக நம்மளை வந்து பார்க்குறாங்க, நம்ம கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னால் அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனாலும் அவங்க வந்து அந்த காரியம் என்னை தொட்டது, அந்த காரியம் தொட்டது. அப்போ எல்லா நாளும் வருவாங்க, சண்டே வரமாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த 2 சகோதரிகளில் ஒருத்தங்க வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் போதகராக இருக்காங்க. அவர் தீர்க்கதரிசி. அந்த அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் உங்ககிட்ட நாங்கள் நிறைய ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோம், கர்த்தருடைய அன்பை பற்றி பேசிட்டோம், ஆனால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் சாகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. நாங்கள் இந்த சாகணுங்கிற முடிவு வந்து ரொம்ப எனக்குள்ளே உள்ள பர்சனலான ஒரு முடிவு. யார்கிட்ட நீங்கள் சொல்லலை, ஷேர் பண்ணதே கிடையாது. நான் வாய்ப்பு வந்தால் செத்து போகலான் இருந்தேன். அந்த சூழ்நிலை அந்த சகோதரி என்கிட்ட சொல்கிறாங்க, சாகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க சிஸ்டர், உங்கள் சாவை எங்களால் தடுத்து நிறுத்த முடியாது, நாங்கள் இப்படி போயிட்டா நீங்கள் செத்து போகலாம். அப்போ நான் சொன்னேன், நான் சாகணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறா சிஸ்டர், சாகிறதுக்கு முன்னாடி இயேசுக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க.